ஹைடா. வீட்டுக்கு வந்துமே என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. பிகாஸ் கூடவே அண்ணன் ஒருத்தன் இருக்கான். முடியல. பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். விஎஃப்எஃப் காதலுக்கு முடியல. சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். பொண்ணு பாட்டில் வி உங்களை ஹக் பண்ணியிருந்துருப்பான். அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். வி அவன் உங்களை எல்லோரும் முன்னாடியும் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். பிகாஸ் அவன் இந்த ட்ராமாவே கேன்சல் பண்ணிவிட்டு உங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருப்பான் இல்லையா? ஆனால் நீங்களே அவனை தேடி வந்துட்டீங்க. இந்த ஹாப்பினஸ் கூட யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிட்டான். உங்கள் கையில் பேக்கு கீழே போட்டுட்டீங்க. உங்களை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். என்ன பேசுறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. சைலண்ட் ஆகிட்டீங்க. இந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றா. நீங்கள் நெளிறீங்க. ஸோ இது வீக்கு ஃபீல் ஆன உடனே இப்போ தான் உனக்கு புரியுது. டக்குன்னு உங்களை விட்டுட்டான். நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸில் உங்களை ஹக் பண்ணியிருப்பான். ஸோ அங்கே இருந்தோம் அப்போ மூவ் ஆகிட்டு போயிட்டான். பட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சா? அமைதியாக அப்படி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஜியா இது உண்மையாகவே வீதானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. பிகாஸ் அவளுக்கு நல்லாவே தெரியும் வி என்ன மாதிரி கேரக்டர்னு. அவன் யாருக்கிட்டேயும் குறிப்பாக கேர்ள்ஸ்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டான். சாஃப்டாக இருக்கவே மாட்டான். ஃபேஸில் எப்போவுமே ஒரு கோல்ட்னஸ் அது இருக்கும். பட் அவளுக்கு புரியல அப்படின்னாலும் செம்ம கோபம் உங்கள் மேலே தான் வருது. இன்றைக்கி யாருன்னு ஃபஸ்ட்டு அவளுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த டேஷ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். வீக்கிட்ட இருந்த இவ்வளோ ஒரு அடி தள்ளியே தான் வைக்கணும். அப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படி போய் நின்றுட்டீங்க. நீங்கள் ஹெல்ப்பிங் தானே வந்திருப்பீங்க. குடி ஒர்க்கு கிட்டத்தட்ட நீங்கள் மேட் ஒர்க் மாதிரி. உங்கள் கூட ஒரு 4 ஃப்ரெண்டு அந்த மாதிரி வந்திருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே சேர்த்து ஒரே ரூம் தான் கொடுக்குறாங்க. ஓகே தான் உங்களுக்கு ஹாப்பி. போயிட்டு உங்கள் பேக்கில் இருக்க அந்த திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஒரே ரூமில் எல்லாருமே இருக்கீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே எல்லாருமே ரெடி ஆகிட்டு அவங்க சென்ட் பண்ண அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டீங்க. அங்கே வரும்போதெல்லாம் உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல். பிகாஸ் வீக் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அவங்க கூட இருக்க போகிறீங்க. ஹாப்பினஸ் அப்படி நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டுட்ருக்கீங்க. வே ஆஃபீஸ் ரூமில் இருக்கான். அவங்க கூட ஜியா அப்புறம் ரேன் அப்புறம் இப்போ ட்ராமாவில் ஆக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஆக்டர்ஸ் அப்புறம் ஹீரோயின் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டைரக்டர் உள்ளே என்ட்ரு ஆகிறாரு. உள்ளே வரும்போதே எல்லோரும் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு லுக்கோடு தான் உள்ளே வராரு. எல்லாருமே இருக்காங்க. ஓகே, எல்லோரும் வந்துட்டீங்க. இப்போ ஸ்டோரி சொல்லிடுறேன். தென் எல்லாருக்கும் தனித்தனியாக சொன்னால் உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. அப்படியே சொல்லிவிட்டு ஒரு பெரிய புக்கு மாதிரி இருக்குது. அதை எடுத்து டேபிளில் வச்சுட்டு அவர் உட்கார்றாரு. எல்லோரும் அதை டேரக்டரே பார்த்துட்ருக்க. அவர் இந்த புக்கில் இருக்க அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ராமா வரப்போதும். இது நான் ரைட் பண்ணது கிடையாது. திஸ் ரியல் ஸ்டோரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவரே பார்த்துட்ருக்க. அவர் அதை புக்கை ஓப்பன் பண்ணி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி கிம் அப்படிங்கிற ஒரு கிங் இருந்தார். அப்படி சொல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே வீக்கு சம்திங் ஒரு ஃபீல். அவன் அந்த புக்கே பார்த்துட்டே இருக்கான். அவர் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ண அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி அப்படி இருக்குது. அவனுக்கு மட்டும் இல்லை, அந்த பிளேஸில் இருக்க ரேன் ஜியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. அவன் அந்த புக்கை பார்க்குறான். அந்த புக்கை அவன் பார்த்த மாதிரி இருக்கு. பிகாஸ் அந்த ஸ்டோரியே வீது தான். அந்த புக்கை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் ரைட் பண்ணியிருப்பான். அதுவும்
1000 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது அந்த புக்ஸ் எப்படி இவங்கக்கிட்ட வந்தது? அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த டைரக்டர் ஸ்டோரியே சொல்லி முடிச்சுட்டு ஏதோ ஃபைனல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு எல்லார்கிட்டேயுமே அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு சைன் பண்ணிவிடுங்க. இதனால தான் நான் எல்லாரையும் இங்கே வர சொன்னேன். எல்லோரும் சைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சார் அந்த புக்கு கொடுக்குறீங்களா? ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கொடுங்க. எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் புக்கு தெரியுமா? இந்த ஸ்டோரியை நான் படித்த உடனே இதுதான் நம்ம ட்ராமாவை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணேன். திஸ் இஸ் ரியல் ஸ்டோரி. இந்த புக்கை நான் மியூசியம்லேருந்து கொண்டு வந்தேன், போயிட்டு ரிட்டர்ன் கொடுக்கணும். ஸோ எந்த டேமேஜும் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு கொடுத்துருங்க அப்படி சொல்லிவிட்டு ரேன்கிட்ட கொடுக்கும்போது ரேன் என்னமோ தெரியல, அவள் லைஃப்குள்ளே இந்த ஸ்டோரி கனெக்ட் ஆகிற மாதிரி அப்படி இருக்கு. பட் அவள் ஏதோ பெருசாக கண்டுக்கல. அந்த புக்கை வச்சு ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதுன அந்த புக்கு இல்லையா, ஒரு மாதிரி கிழிஞ்சு பேப்பரே ஒரு மாதிரி இருக்கும்போது அந்த புக்கை பார்க்கும்போதே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ரைட் பண்ண அந்த புக்கை. இது யார்கிட்ட சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. நம்மளே இதை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தாட்டே இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைலோட அந்த புக்கை டச் பண்ணி பார்க்குறான். அது ஸ்டோரியில் இருக்கிறதெல்லாம் வியோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து அவள் என்னென்ன பார்த்துருப்பானோ, அவள் சைல்ட்ஹுட்லேருந்து அவள் சாக போக அந்த தருணம் அப்போ வரைக்கும் அவள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பானோ எல்லாமே அந்த புக்கில் இருக்குது. அந்த புக்ஸை அப்படியே க்ளோஸ் பண்ணி டைரக்டருக்கு கொடுத்துறாங்க. பட் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நீங்கள் வெளியே நின்றுட்டுருக்கீங்க. எல்லாருக்குமே காஃபி கொண்டு வந்த ரூம்குள்ளே வந்தா இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அழகாக இருக்க மாதிரி வீக்கு ஃபீல் ஆகுது. அவன் உங்களை பார்க்கணும் அப்படின்னு மார்னிங் வேகமாக வந்திருப்பான். நீங்கள் அவன் வரும்போது நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. இப்போது எல்லாருக்குமே காஃபி கொடுத்துட்ருக்கீங்க. இந்த டைம் உங்கள் பிளேட்லேருந்து அவன் காஃபி எடுக்கிறான். எதுவுமே பேசலை. அவன்கிட்ட அந்த காஃபி கப்பை கொடுத்துட்டு நீங்கள் அங்கேருந்தோ வெளில வந்துட்டுறீங்க. அந்த ஸ்டோரி புக்கில் உங்களை பார்த்துருப்பான் இல்லையா, அதிலிருந்து உங்கள் கூட மேரேஜ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதி வச்சுருப்பான். அது எல்லாமே அவன் மண்டைக்குள்ளே ஓடுது. அது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு அவன் காஃபி குடிச்சிட்ருக்கான். பிகாஸ் அந்த காஃபியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படி திங்க் பண்ணிவிட்டு அவன் குடிச்சிட்ருக்கான். இப்படி டைம் போயிட்டே இருக்கு. நீங்கள் ரூமில் இருக்கீங்க. வீக்கு நைட்டு உங்களை பார்க்கணும் போல் அப்படி இருக்குது. பட் உங்கள் ரூம் கிட்டே வந்தால் உங்கள் ரூமில் 4 கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் மீறி உங்ககிட்ட பேச தோடலை. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். நீங்களும் வீயோட தாட்டு தான். என்னாச்சு உங்களுக்கு? டெய்லி நைட்டு ட்ரீமில் வருவீங்க. பட் ஏன் நேற்று வரல? மேபி நீங்கள் என்கிட்டே இருக்கின்றீங்க, அதனால் என் ட்ரீமில் வரலையா? பிகாஸ் நேற்று அந்த ட்ரீமே வந்திருக்காது. அதை திங்க் பண்ணிகிட்டே படுத்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஃபோட்டோ ஷூட் இருக்குது. ஓகே, எல்லோரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க அப்படியே சொல்லிவிட்டு எல்லாருக்குமே ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் வந்து கொடுத்தா வீக்கு மட்டும் மியூசியம்லேருந்து கொண்டு வந்த அந்த ட்ரெஸ்ஸு, அதாவது 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கிம் யூஸ் பண்ண அதே ட்ரெஸ்ஸு. பிகாஸ் இதில் வீ தான் ஹீரோ. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டியாங், எந்த டேமேஜும் பண்ண வேண்டாம், பார்த்து யூஸ் பண்ணுங்க. அவனும் வாங்கிக்கிறான். அவன் அந்த ட்ரெஸ்ஸை டச் பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு அது அவனோட ட்ரெஸ்ஸுன்னு. அவனால் இதெல்லாம் நம்பவே முடியல. இப்படி கூட யாராவது லைஃப்பில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸே பார்த்துட்ருக்கான். டியாங், என்ன பார்க்குறீங்க? போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, ஃபோட்டோ ஷூட் இருக்குது. ஓகே. அவன் அந்த கிளாத் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுறான். இங்கே நீங்கள் ரூம்லேருந்தே இன்னும் வெளில வரல. பையன் என்ன தாண்டி பண்ணுற? ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். மேக்கப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏய், இந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டல, வெளியே வாடி அப்படியே சொல்லிவிட்டு அவள் டைமை பார்த்துட்டு, இங்கே பாரு, பொண்ணுக்கு பதிலாக இன்னொரு பொண்ணு போயிருக்கா ரேனுக்கு ஃபுட் கொடுக்க. இங்கே பாரு வயன், வந்துட்டேன் இரு, ஒரு 5 minutes. இதை தாண்டி 1/2 hour சொல்லிகிட்ருக்க,
5 minutes காய்ச்சல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு சரி வெளில வரீங்க. அப்படி சொல்லிட்டு எப்படி இருக்கா? ஏய், ரொம்ப அழகாக இருக்கடி. ஆமாம், என்னது புதுசா? வேன், நீ இப்படிலாம் பண்ண மாட்டல்ல? ஆமாம், என்னது புதுசு? ஆ, உனக்கு அதெல்லாம் புரியாது. சரி வாப்பலாம். அப்படியே சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்தோம் நீ இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த லொக்கேஷன் தான் வரீங்க. அங்கே போனால் அவங்க ஃப்ரெண்டு திட்டிகிட்டே இருக்கா. சாருக்கு மார்னிங்லேருந்து ஃபுட் கொடுக்கவே இல்லை, ஜூஸும் எடுத்துக்கல. ரேன் சார் இப்போ வெளியே வந்தார்னா அப்படி சொல்லும் போதே அவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளில வரான், செம கோவமாக வரான். நீங்கள் 4 பேர் நின்றுட்டுருக்கீங்க, எதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரியல. 4 பேர் இருக்கீங்க, மார்னிங்லேருந்து நான் ஒரு ஜூஸ் கூட எடுத்துக்கல. அப்படி கத்த வரான். அதுக்குள்ளே ரேன், டைம் அடிச்சு சீக்கிரம். ஒரு சவுண்டு, எல்லாரையும் முறைச்சிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறான். என்ன அங்கேயே சைலண்ட்டு நின்றுட்டுருக்கீங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி சொன்ன உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அந்த 2 பேர் உள்ளே போயிட்டாங்க. ஐயோ, மாட்டிங்கி திட்டு வாங்கிட்டோம், எல்லாம் நம்மளால தான். அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பர்சன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஆமாம் சார். சரி, அந்த ரூம் போனுங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களும் பக்கத்தில் இருக்க அந்த ரூமுக்கு போகிறீங்க. அந்த ரூமில் வீதா இருக்கா. உங்களுக்கு தோட்டலாம் ஹீரோயின் ஜியா அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போல், அதனால தான் போக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இந்த டைம் அந்த ரூமுக்கு வெளியவே, ஏய் யார் நீ எதுக்குள்ளே போகிற? இல்லை சார், ஒருத்தவங்க சொன்னாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணணுன்னு. ஓ, பேர் என்ன? அயன். ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வீக்கிட்ட, சார் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இல்லை, கொஞ்சம் நேரம் ஆகும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியே சொல்லிவிட்டு அவன் ஹேண்ட் கிட்ட ஒரு எம்ப்ராய்ட்ரி இருக்கு, அதை பார்த்துட்டே இருக்கான். பிகாஸ் நீங்கள் அந்த எம்ப்ராய்டரி போட்டு விட்டுருப்பீங்க, அது இன்னுமே அவன் ஹேண்ட் கிட்டேயே இருக்கு. அவன் அதை பார்த்துட்டே இருக்கான், இன்னும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணலை. சார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஹெல்ப் பண்ணவா? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நானே சேஞ்ச் பண்ணிப்பேன், அனுப்பிவிட்றேன். இப்படி சொல்லிவிட்டு அவன் அகைன் அந்த ட்ரெஸ்ஸையை பார்த்துட்டு இருக்கும்போது இவன், வயன் சாருக்கு ஹெல்ப்லாம் வேணாமா, இங்கே வந்து கிளம்ப. இந்த வயன் அப்படி கேட்ட உடனே வீக்கி தெரிஞ்சிருச்சு நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு. ஒரு நிமிஷம், யார் வந்திருக்காங்க? வயன், சரி உள்ளே அனுப்புங்க. நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருப்பீங்க, உள்ளே போகலாம், உள்ளே கூப்பிட்றாங்க. சரி சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டே இருக்கீங்க. என்னாச்சு? இவங்க எங்கே தான் போனாங்க? மார்னிங்லேருந்து அவங்கள பார்க்கலன்னா, இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு வந்தேன், பட் அவங்கள பார்க்கவே முடியல. அப்படி திங்க் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே வரீங்க. இவங்கள பார்த்துட்டே இருக்கான். ரூம்குள்ளே போன உடனே அந்த டோர் க்ளோஸ் ஆகுது. திரும்பி பார்க்குறீங்க, வெளியே இருந்த அந்த பர்சன் க்ளோஸ் பண்ணியிருக்கான். சரி சொல்லிவிட்டு உள்ளே வரீங்க. வி மட்டும் நின்றுட்டுருக்கான். அமைதியாக அப்படி நின்றுட்டீங்க. வி உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு வந்த ட்ரீம்லாம் இப்போ டெய்லி அவனுக்கு வந்துட்டுருக்கு. உங்கள் கூட நடந்த அந்த மேரேஜ், ஒரு டைமும் உங்களை கிஸ் பண்ணது, உங்களை டச் பண்ணது எல்லாமே அவனுக்கு டெய்லி நைட்டு அது ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களை பார்க்குறான், அது எல்லாமே அவன் மண்டைக்குள்ளே ஓடுது. நீங்கள் பொறுமையாக நடந்து கிட்ட வரீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவன் கிட்ட வந்த உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட சொன்னாங்க. அவனை பார்க்காமலே குனிஞ்சிட்டே இதை அவன்கிட்ட சொல்கிறீங்க. அவன் கையை ஆட்டோமேட்டிக்காக அவங்க கையை ஹோல்ட் பண்ணது, உங்கள் கையை டச் பண்ணுறான். கண்ணை மூடிக்கிட்டீங்க. உங்கள் கையை கொண்டு போயிட்டு அவன் ஷர்ட்டில் வைக்கிறான். நீங்கள் உங்கள் கண்ணை மூடிட்டே ஒரு பட்டனாக ரிமூவ் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் கண்ணு அது உங்கள் மேலே தான் இருக்க. பயத்தில் உங்கள் கையெல்லாம் கூட ஷேக் ஆகுது. அவன் லைட்டாக சிரிச்சுட்டே உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணுறான். கண்ணை திறந்த நீங்கள் அவனை பார்க்குறீங்க.
எல்லா பட்டனும் ரிமூவ் பண்ணிட்டீங்க. எதுக்கடி கண்ணை மூடிட்டு இருக்க? என்ன நீ இப்படிலாம் பார்த்தது இல்லையா என்ன? உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எதுவுமே பேசலை, திணறீங்க. இப்போ கழட்டு. உங்களுக்கு அவன் ஷோல்டர் இருந்த ஒரு மாதிரி நர்வஸாக பயந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படி இருக்குது. ஷோல்டர்லேருந்து அந்த ஷர்ட்டை கழட்டி கீழமும் போட்டுட்டீங்க. அவன் பாடியை நீங்கள் எப்படிலாம் பார்த்துருப்பீங்களோ அதே போல தான் இருக்குது. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் கையை அவன் செஸ்ஸில் வச்சு அவனுடைய ஹார்ட் பீட் அதை ஃபீல் பண்ணுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அவன் செஸ்ஸில் கை வச்சுருக்கீங்க இல்லையா, அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி உங்களை பார்க்குறான். உங்கள் கண் லைட்டாக கலங்குது. உங்களால் இதெல்லாம் நம்பவே முடியல. இதெல்லாம் எப்படி? அதுவும் உங்கள் லைஃபுக்குள்ளே ஏதோ ட்ரீம் மாதிரி இருந்தது, பட் இதெல்லாம் ரியலா? உங்களால் அதை திங்க் பண்ண கூட முடியல. அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் லிப்ஸுக்கிட்ட வந்த டியா, உங்கள் வாயில் இருந்த அந்த டியா ரொம்ப நாள் கழிச்சு கேட்ட மாதிரி இருக்கு. உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டான். உங்கள் 2 பேருக்கும் ஜஸ்ட் நீங்கள் இப்போது ஒரு 3 or 4 times அப்படி பார்த்துருப்பீங்க. எதுவுமே பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. பட் கிஸ் பண்ணி உங்களை டச் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் முத்துக்கு ஃபுல்லாக ரப் பண்ணுறான். கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு ஒரு ஸ்டேஞ்சர் அப்படி தோணவே இல்லை. வீக்குமே அப்படி தான். அவன் இந்த மாதிரிலாம் எந்த பொண்ணுக்கிட்டையும் ட்ரை பண்ணலை. உங்களை ஒய்ஃப் அதை நினைக்கிறான். இப்போ இருக்க அந்த ஒயன் இல்லை, அவன் கிங்காக இருக்கும்போது அவனுக்கு நீங்கள் ஒய்ஃபாக இருந்திருப்பீங்க இல்லையா, அவன் அந்த பொண்ணாக தான் உங்களை இப்போ பார்க்குறான். அதனால தான் உங்களுக்கு இந்த கிஸ்ஸை பண்ணியிருப்பான். அவன் கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு தாண்டி நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், பட் இந்த வாட்டி உன்னை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படி அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஓகேடா, இதுக்கப்புறம் டெய்லி ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பாய். அப்புறம் RMFF இன்னைக்கு வந்தால் வரும், இல்லைன்னா நாளைக்கு போட்டுடுறேன். பாய்டா.